ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நல்ல ஊறும் சுவையில் இருக்கக்கூடிய மேரேஜ் ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாவை இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாவோட டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மேரேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் சில சமையல்காரர்கள் செய்கிற ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் பிரியர்களுக்கு பந்தியில் இந்த ஊறுகாய் இன்னும் கொஞ்சம் வைப்பாங்களா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக தான் வைப்பாங்க. நம்மளால் திரும்ப கேட்டும் வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப டேஸ்டான இந்த மாங்காய் ஊறுகாவை நம்ம வீட்டில் குறைவான நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாவை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷன் தாங்க இந்த பந்தி மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு எந்த மாங்காய் பயன்படுத்தணும், எப்படி ப்ராப்பராக செஞ்சால் இதை நம்ம வீட்டில் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் இதை வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வரணும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, படப்படப்படன்னு கடுகு நல்லா பொரியும். நம்ம சேர்க்கும் பொழுது கடுகு இருந்த கலருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கொஞ்சம் ஒயிட் கலராக மாறி வந்திருக்கும் மேலெல்லாம். இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கருக விட்டுடாதீங்க. கருக விட்டுட்டா அந்த கசப்பு தன்மை நமக்கு அதிகமாக தெரிஞ்சிடும். அதனால் கரெக்டாக பதமாக வறுத்து இதை ஆற விட்டு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 75 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது இந்த ஊறுகாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காயுது. அந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே சமயத்தில் கடுகு ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் வெதுவெதுப்பான சூட்டில் வந்த பிறகு காஞ்ச மிளகாவை இது போல் கிள்ளி இதில் சேர்த்துருங்க. குண்டு மிளகாவாக இருந்ததுன்னா முழுசாகவே நீங்கள் சேர்த்துடலாம். எண்ணெய் ஃபுல் சூடில் இருக்கும்பொழுது காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா கருகி போயிடும். அதனால தான் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரும்பொழுது காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க, பெங்களூரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காவை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஈரெல்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது கட்டி பெருங்காயம் இருந்தால் பொரிச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும், அதையும் சேர்த்தாச்சு. ஊறுகாய் அப்படின்னாலே தனி மிளகாய் தூள் தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால தனி மிளகாய் தூள் நான் இதில் சேர்க்குறேன். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப பவுடராக நான் அரைச்சி வாங்கலை. வீட்லேயே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம எடுத்த அளவுலேயே பொடி செஞ்சுட்டு அதில் பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் இருந்து பொடி பண்ணி அதில் பாதி அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். கல்லுப்பு சேர்க்கும் பொழுது கல்லுப்பை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேருங்க. ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். தூள் பண்ண கல்லுப்பு தீந்துருச்சு இந்த சமயத்தில். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய தூளுப்பை இதை சேர்த்தேன். இப்போது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு. அந்த எண்ணெயை இதில் சேர்க்கும்பொழுது வெதுவெதுப்பான சூட்டில் இருந்துச்சுன்னா போதும். சூட்டோடு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மிளகாய் தூள் கலர் மாறிடும், கருகி போயிடும். அதனால நல்லா ஆறின பிறகு ரொம்ப லைட்டான சூடு இருக்கும் பொழுது அதை இதில் சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஊறுகாவை குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் அதிகபட்சம் வரைக்கும் ஊறணும். ஊறின பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். உடனே நீங்கள் யூஸ் பண்ணிட போகிறீங்க, 2 நாளில் இது தீர்ந்து போயிடும் அப்படின்னா இந்த அளவு எண்ணெய் போதும். அப்படி இல்லைன்னா 1/4 கிலோ மாங்காய்க்கு 100 ml அளவுள்ள எண்ணெய் சேர்த்து எண்ணெய் தாராளமாக நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா நல்லா நீண்ட நாட்களுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஊறின பிறகு மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் 3 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சிலர் கேட்பீங்க, கடலெண்ணெய் சேர்த்து தாளிக்கலாமா அப்படின்ட்டு. மேரேஜில் பொதுவாக கடலெண்ணெயில் தான் இதை தாளிப்பாங்க. நம்ம வீட்டில் நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கோம். ஊறுகாய் தொக்கு வகைகள் அப்படின்னாலே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் பொழுது அது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும், நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் இந்த மேரேஜ் ஸ்டைல் மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது மேங்கோ சீசன் தானே, இந்த சீசனில் இந்த மாங்காய் நல்ல பக்குவமான பதத்தில் கிடைக்கும். நீங்களும் இதை சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.